கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் கடவுள் ஒரு புதிய புலர்காலை பொழுது நமக்கு தந்து அவரை புரியும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சன்னிதானத்திலே ஒருவித படிப்பினைகளை பெறுகிறோம், பாடங்களை பெறுகிறோம். அதை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை ஆண்டவரே உங்கள் முன் கேள்வியாக வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் தருகிற படிப்பினை எங்களுக்கு பிரயோஜனப்பட அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்திலே பலப்படுத்த நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே, உம் அனுகிரகம் தர வேண்டுமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே, விடிந்தும் விடியாததுமான ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்மை கண்டுகொண்ட மனநிறைவை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு என்ன படிப்பினை கடவுள் எனக்கு தருகிறார், அதை நான் எப்படி உள்வாங்கிக் கொள்வது, கடைபிடிப்பது என்பதையெல்லாம் ஆலோசிக்க எங்களை நேராக நடத்தும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் அணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 57வது பாடலை பாடும். ராஜாசனத்தினாண்டைக்கு அணிந்து ஆழ்மையா வரும் பாவியை தள்ளாதே. ஜீவனை வீட்டி தேவாவி என்னை திருப்பி புதிதாக்கீரி உண்டோ உமாலேனா சோதனையில் தாங்கீரே உபத்ரவத்தில் கைவிடி உம்மால் திடனும் மன மகிழ்ச்சியும் வரும் ஆகையினாலே உமது மகா பெரிய அன்புக்கு இப்போதும் சதா
காலமோ ஸ்தோத்திரம் சங்கீதம் 119 137 முதல் 144 வரை பாட்டு புத்தகத்தில் 213வது பக்கம் 213வது பக்கம். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் நேர்மையானவை. என் பகைஞர் உமது வார்த்தைகளை மறந்தபடியால் என் வைராக்கியம் என்னை பட்சித்து விட்டது. நான் சிறியவன், அசட்டை பண்ணப்பட்டவன், ஆயினும் உமது கட்டளைகளை நான் மறந்து விடவில்லை. இக்கட்டுக்கும் நெருக்கத்திற்கும் என்னை பிடித்தன. உமது கற்பனைகளே என் மகிழ்ச்சி. உமது சாட்சியங்கள் சதா காலமும் நீதி உள்ளவை. நாக்கும் அப்பொழுது பிழைப்பேன் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். சபையார் அமர்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 முதல் 27 வசனங்கள். யாக்கோபு 1:19 முதல் 27. யாக்கோபு 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 27 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, இன்றைக்கான நற்செய்தி பாகம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 7 verses 1 to 5. நீங்கள் தீர்ப்பு பெறாதபடி நீங்களும் தீர்ப்பு செய்யாதிருங்கள். நீங்கள் செய்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்ப்பு பெறுவீர்கள். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை கவனியாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது உன் சகோதரனிடத்திலே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து விடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதே. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட தெளிந்த பார்வை அடைவாய் என்பதே. வாசிக்க வேண்டிய இன்றைக்கான வேத பாடம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி இன்றைக்கான நீங்கள் வாசித்த நிருப பாகம் யாக்கோபு முதல் அதிகாரம், அதிலே 23வது வசனம் 23. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேர படிப்பினை என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம் செல்கிறோம் என்ற மனோநிலையில் அல்ல, நாளுக்கு நாள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாங்கள் வளருகிறோம் என்ற ஆண்டவரே ஒரு புரிதலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதிருந்தால் அவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ நிறைய பியூட்டி பார்லர் பெருகிட்டு நம்முடைய சிட்டிலே நிறைய அழகு நிலையங்கள், இயற்கை எல்லாருமே நான் கூட காலையில் கண்ணாடியெல்லாம் பார்த்து தலையெல்லாம் சீவிட்டு அப்படி தான் வந்தேன். நம்ம மற்றவங்க பார்வையிலே அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு, குழந்தைக்கும் உண்டு, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வயசானவங்களாலும். பிரியமானவர்களே, இது புற அழகு எக்ஸ்டர்னல், வெளியே. இங்கே நீங்கள் வெளி அழகுக்கு வெளியே புறம்பான தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களே, நீங்கள் உள்ளான ஒரு தோற்றத்தை அழகை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கு இங்கே யாக்கோபு ஆணித்தரமாக அடித்தார் போல் பேசுகிறார். எது உண்மையான பக்தி, எது கடவுளுக்கு பிரியமானது, என்றதெல்லாம் நம்ம நீக்கணும், இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற படிப்பினையை வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் கடவுள் திருவசனத்தின் மூலமாக படிப்பினைகளை தருகிறார். அதை எப்படி நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம்? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற மக்களா இருக்கக்கூடாது. கண்ணாடி, மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், கண்ணாடி நம்முடைய பாவத்தை காட்டக்கூடிய 3 விஷயம் வைக்கிறாரு. வாட் ஷுட் டு, வாட் ஷுட் நாட் டு. நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்திலே 3 காரியத்தை வைக்கிறார். அதில் என்ன வைக்கிறாரு? கடிவாளமாக இருக்கிறது, கரெக்டாக கடவுளை மட்டும் பார்த்து போகிற கடிவாளமாக இருக்கிறது நியாயப்பிரமாணம். 2வது கண்ணாடியாக இருக்கிறது, என்னுடைய பாவத்தை காட்டுகிறது. 3வது பேனா எடுத்து வரல. 3வது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு பெரிய பேனாவே கிஃப்டாக கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். 3வது பல தடவை சொல்லிச்சிருக்கேன், தூக்கு நூல். வெரி குட், வெரி குட். தூக்கு நூல் கேட்டகிசத்தில் உள்ளது. நம்ம முதலாவது படிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அன்பானவர்களை, கடிவாளமாக, கண்ணாடியாக, தூக்கு நூலாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அதனால் பலன், அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கான பலன் அது காஸ்பல். அப்போ சுபாவத்தை காட்டுகிற கண்ணாடி தான் நியாயப்பிரமாணம். அதுல இருந்து மீட்பு எங்க? புற அழகை மேல்படுத்துகிற செயல் எங்க? அங்கதான் வேர்ட் ஆஃப் காட், வசனம். வசனம் வசனம் உங்கள் உள்ளான அழகை அது பெரிதுபடுத்துகிறது, உள்ளான அழகை காட்டுகிறது. அன்பானவர்களே, கண்ணாடினோடனே அதை சும்மா நிசாரமாக நினைக்காதீங்கன்னா,
கண்ணாடியிலேருந்தே படிப்பினை நமக்கு இருக்குமா? கண்ணாடி படிப்பினை, ஒரு கண்ணாடியில் கூட நமக்கு வாழ்க்கை பாடம் படிப்பினை இருக்கு. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், நம்ம குறைய காட்டும். நம்ம குறை என்ன குறை இருக்கு? எல்லாம் கிளியரா காட்டும். குறை என்ன இருக்குன்னு காட்டும். பிரியமானவர்களே, கண்ணாடி நம் குறைகளை காட்டுகிறது. ஆனா அங்க நிற்கும் போது மட்டும்தான் காட்டும். கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தான் காட்டும். கண்ணாடியை விட்டு நீங்க போன பிறகு உங்க குறை காட்டுமா? காட்டாது. மனுஷன் அப்படி இல்லையே. நேரில் இருக்கும்போதும் அங்கிருந்து போன போதும் குறைய சொல்லுவான். அதாவது கண்ணாடியை போல கண்ணாடி முன்னாடி இருந்து பார்க்கும்போது மட்டும் குறைய சொல்லிட்டு நேருக்கு நேராக பார்க்கும்போது மட்டும் ஒரு ஆள்கிட்ட குறைய சொல்லணும். ஆனா அந்த இடத்தை விட்டு அவர் தள்ளின பிறகு அவரை பத்தி பேசக்கூடாது. முதுகுக்கு நேரம் பேசக்கூடாது. கண்ணாடி பேசுமா? கண்ணாடி காட்டுமா? நேரம் நிற்கும் போது தான் காட்டும். பிரியமானவர்களே, சரி காட்டிருச்சு. அந்த கண்ணாடி இங்கே என்ன ரொம்ப குறையெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்ணாடியை குத்திருக்கோமா, அடிச்சிருக்கோமா, இல்லை கல் எரிச்சிருக்கோமா? இல்லை. குறைய காட்டுதே தவிர அதை நம்ம பகைக்கல. இங்க குறை சொன்னாலே வெறுக்கலாம் செய்வோம். உங்க குறைய, உங்க குற்றத்தை திருத்திக்க அப்படின்னு சொல்லி குறை சொன்னா அதை வெறுக்கும். வெறுத்து உடைச்சி வெறுத்து. கண்ணாடியில கூட படிப்பினை இருக்குங்க. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு படிப்பினை. முன்னாடி பேசு, பின்னாடி பேசாத. காட்டும் போது இருக்கு, பார்க்கும்போது கண்ணாடி காட்டுது, நான் விலகி போயிட்டா அவ்வளவுதான், காட்டாது. அதோட சரி, நேருக்கு நேர் பேசு, முதுகுக்கு நேர் பேசாத. இந்த பழக்கமே அதுதானே. கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுக வேண்டிய நுணுக்கமான காரியங்கள் நிறைய இருக்கு. பிரியமானவர்களே, அழகாக இங்கே பட்டியலிடுகிறார். உங்கள் ஆகவே மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பதில்லையே. ஆகவே நீங்கள் எல்லாவித அழுக்கையும் பெருக்கமான துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் இருந்து உங்களை வஞ்சித்துக் கொள்ளாமல் அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருந்தால் அவன் கண்ணாடியில் சுபாவ முகத்தை பார்க்கிறான். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அவன் தன்னைத்தான் பார்த்து அப்பால் போனவுடன் தன் சாயலை இன்னதென்று மறந்து போகிறான். சுயாதீன பிரமாணமாய் பூரண பிரமாணமாய் உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையால் பாக்கியவானாகிறான். தன் செய்கையால் பாக்கியவானாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் எவ்வளோ அழகாக அழிக்கிறார் பாருங்க. இதுக்கிடையில் ஒரு காஸ்பல் லெசன் படித்தோம், அப்படிதானம்மா? காஸ்பல் லெசனில் என்ன இருக்குது? அதில் விளக்க வேண்டாம், அதிலே பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? நம்ம எப்போதுமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதுதான். நம்ம ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துவோம். வசனம் என்ன சொல்லுகிறது? தெளிவடைய வேண்டும். நீ தெளிவடைய வேண்டும், உன் பார்வை தெளிவடைய வேண்டும். முதலாவது நீ ஒன்ன உணரு. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், அப்படிதானா? அப்படிதானடா? உன் வயசுலலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தவனுக்கு சுட்டி காட்டும் போது இந்த 3 விரலை நம்மளை சுட்டி காட்டுது. பாடம் கிளாஸ்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மற்றவங்களை சுட்டி காட்டும் போது 3 விரலும் என்னை காட்டுகிறது. ஐ எம் நாட் சப்போஸ் டு பர்ஃபெக்ட். என்னுடைய வாழ்க்கையில் நானே குறையில் இருக்கு. நான் மற்றவங்க குறைய பற்றி பேச போறேன். அடுத்தவர்கள் குறைகளை பற்றி பேசுவது. எவ்வளவு படிப்பினைகளை நாம் கடவுள் சன்னிதானத்தில் பெறுகிறோம். அதை நாம் கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இன்னைக்கு முடிவெடுக்கிறேன். என் முன்னாடி நின்னா அவரை பற்றி பேசுவேன். அவர் இல்லையா, அந்த இடத்துல அவரை பற்றி பேச மாட்டேன். அவரை பற்றி பேச மாட்டேன். இது வசனம் சொன்னிச்சு. எங்க பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு வசனம் கடவுள் எனக்கு போதிச்சாரு, எனக்கு படிப்பினையா என்கிட்ட கேட்கிறாரு. வெளியே போன உடனே அதானே பேசுவோம். கோயிலேருந்து வெளியே போன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது புற அழகை அல்ல அன்பானவர்களே, புற அழகை அல்ல, அக அழகை. 1 பேதுரு 3:3 படிமா. 1 பேதுரு 3:3. பிரியமானவர்களே, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எது? புறம்பான அழகல்ல, மனசு. நல்ல உயர்ந்த வஸ்திரம் இல்லைங்க, ஆபரணம் எல்லாம் போடுறது இல்லை, உங்க மனசு அதுதான் அழகா இருக்கணும். அதுதான் கடவுள் பார்வையிலே விலையேற பெற்றது. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. பிரியமானவர்களே, ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு முன்னாடி பார்த்த ஆளை இன்னைக்கு பார்த்தா, ஏய் நீ எப்படி இருப்பப்பா, ஆள் ஏன் எப்படி ஆயிட்ட? இளமை, முதுமை, இதெல்லாம் படி நம்ம முடி நரைக்கிறது, நிறைய அழகு, முதுமைக்கு நிறைய அழகு, அது கடவுள் தருகிற காலங்கள். அதெல்லாம் நிலைக்காது. ஆனா புற அழகு நிலைக்காது. ஆனா உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நிலைத்திருக்கக்கூடிய அழகு, உள்ளான அழகு, அதை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலர் 17:11 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் படிங்க. யோவான் 5:39, 119 சங்கீதம் 37 வசனங்கள், இவைகளெல்லாம் 2 கொரிந்தியர் 3:18, இவைகளெல்லாம் அக அழகும் புற அழகுக்கும் உள்ள வேறுபாட்டை குறிக்கின்ற வசனங்கள். இப்போ கடவுள் நமக்கு தருகிற படிப்பினை நாம் புற அழகுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டனை விட அக அழகுக்கு நம் மனதால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த உள்ளான அழகை ஆண்டவருடைய திருவசனம் நமக்கு தரும் என்பதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கேட்டு தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இல்லாதபடி அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் தானே உங்களுக்கு அத்தகைய பலனை கொடுத்து அவருடைய பார்வையில் சரியான புரிதலோடு பக்தியோடு இருக்கிற பிள்ளைகளாக யாக்கோபு நிருபத்திலே வாசித்த கடைசி வசனத்தை போல ஆண்டவர் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மளை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிலவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 621வது பாடல். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும், வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே
இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண். செய்த பாவம் இனி போதும் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சிலே தூய்மையுண்டோ இயேசு நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, புற அழகை மேன்மையாக எண்ணுகிற இந்த உலகத்திலே அக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆண்டவரே, ஒரு நிலைக்கண்ணாடியை போல அல்ல, உமது திருவசனம் எங்களை உயிர்ப்பிக்கும், உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வைக்கும் என்பதிலே ஆண்டவரே கவனம் கொண்டு வசனத்தை கேட்கிறவர்களாக எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ளாதபடி அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. சரியான புரிதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பக்குவப்படுவதற்கு ஆண்டவரே பாத்திரராக இருக்கிறோம். உமது வசனம் எங்களை ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவாக பக்குவப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, ஆண்டவரே நாங்கள் பணி செய்கிற ஸ்தலத்திலும் சரி, படிப்பினையாக நீர் தருகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. ஒருவரை காரணமே இன்றி வெறுக்கின்ற ஆண்டவரே, ஒருவரை காரணமே இன்றி விமர்சிக்கிற பலவீனங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. மறைமுகமாக சிரிக்கவும், ஏளனம் செய்யவும், ஏகடியம் பண்ணவும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலவீனங்களை எல்லாம், அழுக்கையெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. அழகாக யாக்கோபு நிருபத்திலே வாசித்தது போல எங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக உமது வசனத்தால் தூய்மை அடைந்தவர்களாக ஆண்டவரே, பக்குவம் அடைந்தவர்களாக, கனிவாக பேச தெரிந்தவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாத ஆண்டவரே மாண்புள்ளவர்களாக ஆண்டவரே, ஒருவர் நேசிக்க ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் நாங்கள் வளருகின்ற ஆன்மீக வளர்ச்சி பெற்றவர்களாக, முதிர்ச்சி பெற்றவர்களாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலும் சரி சாட்சி கொடுக்கத்தக்கதாக சபையிலும் ஆண்டவரே எங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து அவனில் இருக்கிறார் என்று காட்டும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பண்புகளை, உயர்ந்த பண்புகளை தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமெடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கடல் கடந்து வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் திருச்சபை குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற பிள்ளைகளும் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு சந்தோஷத்தை தாரும், மனநிறைவை தாரும். பலவீனமாக இருக்கிறவர்கள் உண்டு, வயோதிகத்து நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் இளமை காலத்திலே இந்த திருச்சபையோடு உள்ள உறவிலே ஆண்டவரே, குடும்பத்திலே எத்தனை சாட்சியாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு தேவையான தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். VBS நிகழ்ச்சிகள் ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் நடக்கிறது. அதை ஆசீர்வாதமாக ஆண்டவரே பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள, கிறிஸ்துவில் வேறுண்டப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே, சிறு பிராயத்திலிருந்தே ஈர நிலத்தில் விழுந்த விதையை போல அவர்கள் உள்ளத்தில் விதைக்கிற விதை ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர ஆண்டவர் கிருபை செய்யும் சுவாமி. அதற்காக அக்கறையோடு செயல்படுகிற, உள்ளும் புறம்பும் வெளியும் ஆண்டவரே இருந்து செயல்படுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குறைகளெல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நிறைவாக நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளை வந்தது நல்லது என்று உணரும்படி ஆண்டவரே மனதிலே இடம் புரியாத அமைதியை, சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே நிம்மதியாக அனுப்பும். குறைகளை பொறுத்துக் கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதால் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.